இந்த வருஷம் முழுவதும் செம்மையா நம்மளை நடத்துவார். ஆமே. இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயும் அவருடைய ரத்தம் இருக்குல்ல, திருவிருந்துக்குள்ள இன்னைக்கு நம்ம போறோம். இந்த அவருடைய ரத்தத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மேல, நம்மளுடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய வாகனங்கள் மேல, நம்முடைய தொழிலின் மேல எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ரத்தத்தை பார்த்தாதான் பிசாசுக்கு ஒரு பயமே வரும். ஏன்னா அந்த ரத்தம் ஜீவன் உள்ள ரத்தம், பிசாச ஜெயிச்ச ரத்தம். ஆமே. அதனால அந்த ரத்தத்தை உங்க குடும்பத்து மேலெல்லாம் அப்ளை பண்ணிருங்க. ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகள், கணவன், மனைவி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மேலெல்லாம் ஆண்டவரே இந்த ஆராதனையில உங்களுடைய ரத்தத்தை அவங்க மேல நான் அப்ளை பண்றேன்ப்பா, நீங்க அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. என்னுடைய தொழில உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, நீர் இந்த ஆண்டு போன வருஷத்தை காட்டிலும் செழுமையா என்னை நீர் நடத்துவீர் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசத்தோட நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த ரத்தத்தை உங்களுடைய கற்பங்கள்லாம், யாருக்காச்சும் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க நெடுநாளா ப்ரேயர் பண்ணீங்கன்னா அந்த ரத்தத்தை நீங்க உங்க கற்பத்துல அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா அது ஒரு குமாரனை பெரும்படியாய் கிருபை செய்யும். ஆமே. ஏன்னா அந்த ரத்தம் ஜீவன் உள்ளதா இருக்குது. அந்த ரத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம திருவிருந்து ஆராதனையில உபசரிக்க போறோம். அது உள்ள போகும்போது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அது நிச்சயமா சரியாகும். ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ரத்தம் பிசாசை ஜெயிச்ச ரத்தம். அந்த ரத்தத்தினாலதான் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியும். எந்த காரியம்லாம் உங்களுக்கு ஆண்டவரே இது ஒரு கலக்கமா இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, அதுலலாம் இயேசுனுடைய ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. அதுல ஒரு வெற்றியை நம்ம காண முடியும். இன்னொரு பாடலை எல்லாரும் எந்திரிச்சு நின்னு, ரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து